ராமசாமி ஒரு டீ போடியா, டீ இருக்கு. யோ ராமசாமி, உங்க டீ எனக்கு வேண்டாமையா? வேண்டவே வேண்டாம். இந்த கடைக்கு முன்னால என்ன எழுதி வச்சுக்கிறான்? இந்த கன்றாவிய நீயே வந்து பாருயா, நீயே வந்து பார். இந்த எனக்கு இந்த ஊத்த டீ வேண்டவே வேண்டாமையா? கடையில ஊத்த சாப்பாடு வாங்குவாங்க மக்கள். ராமசாமிന്റെ வேலையா தான் கிடக்கு. டே ராமசாமி, ராமசாமி இன்றைக்கு இவனை நாட்டாமேட சொல்லி ஒரு வழி பண்றேன்டா. ஐயா, இதுல நீ நிக்கிறானே ராமசாமி, இவன் என்ற கடைக்கு முன்னால ஒரு போஸ்ட் ஓட்டி. அது என்ன தெரியுமே, நான் கடையோட ஊத்த சாப்பாடு விற்கிறான். அதை எழுதி போட்டுருவானுங்க. அப்படியே ராமசாமி, ஓமையா ஓமையா கட்டாயமா எழுதுனானே. ஐயா, இது மட்டும் நினைச்சு போடாதீங்க. இதே மாதிரி கீழே என்ன அழிகான்னு சொல்லட்டேன். இந்த கடையில சாப்பாடு சரி இல்லையா, ஒருத்தரும் வாங்க நடுவில் எழுதி போட்டிருக்கான். ராமசாமி, நீ இப்படிதான் செய்தனியும். ஐயா, இவன் என்ன செய்தவன் தெரியுமே, அதை சொல்லலாம் காணுங்க. சொல்லு, அவன் என்ன செஞ்சவன்? ஐயா, நான் இவன் கடைக்கு ஒரு நாள் ரொட்டி வாங்க போனான். அவர் மூக்குல நான் கை வச்சுட்டு எனக்கு அந்த ரொட்டி எடுத்து தாரேன். ஐயா, இது மட்டுமா? நான் வேற ஒரு நாள் இவர்கிட்ட ஒரு பான் வாங்க போனேன். அப்பேக்க இவர் ஆக்களால காசெல்லாம் அலைஞ்சிட்டு எனக்கு அந்த பானை கையால் எடுத்து தாரேன். இவற்ற கையெல்லாம் பான்ல வரும். டேய், இன்றைக்கு நீ செய்த வேலைக்கு நான் காலி பண்றேன்டா. ஏய், ஊத்த கடையாளா நடத்துற உண்ட கடைக்கு வைக்கிறேன்டா. மற்ற கடையில செய்யாதே நான் செய்துட்டேன். ஐயா ஐயா, ஒரு நாள் இந்த தாத்தா இவர் இந்த கடைக்கு ஒரு நாள் டீ குடிக்க போனார். அப்பேக இவர் சில்வர் கழுவி நான் ஊத்த தண்ணியில ஜொக்க கழுவி போட்டு டீ விட்டு கொடுக்குறேன். இவர் செய்ய சரியோ ஐயா? இவர் செய்ய சரியோ ஐயா? ஐயா, இவர்கிட்ட அழுக்கு டீயை குடிச்சு இந்த தாத்தாக்கு 10 நாளா வயிற்றோட்டம் என்ன முடியல. செஞ்சு வச்சிருக்க. இனிமே நீ வாழ்க்கை டீ கடையே ரெண்டு கடைக்கு சீல் வைக்கிறேன். நெல்லி அடிக்கு டீ கடையில ஒரு போஸ்டர் ஓட்ட போறேன்.